ஹலோ கைஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வியூஸே போக மாட்டேது அப்படின்றனால போடுற இன்ட்ரெஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாகிடுது. சரி, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட கிளாஸ் எடுப்பீங்களா அப்படின்னு. நிறைய பேர் இல்லை, ஒரு சிலர் கேட்டிங்க. என்கிட்ட கிளாஸ் எடுக்கிற அளவு எனக்கு தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரில. கிளாஸ் எடுக்கணுன்னா எல்லாமே அவங்க என்ன ஒரு டவுட் கேட்டாலும் நம்ம சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நம்ம இருக்கணும். அப்படி இருக்கேன்னான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடி சொன்னதை விட இதில் நல்ல டீட்டெயிலாக எனக்கு தெரிஞ்ச வர நான் நோட்ஸ்லாம் எடுத்து வச்சு அந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இது நான் கிளாஸ் 1 கிளாஸ் 2 அந்த மாதிரி 2 கேட்டகரியாக பிரித்து சொல்ல போகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் 1ல் பேசிக் டூல்ஸ் அப்புறம் அட்வான்ஸ் டூல்ஸ் இந்த மாதிரி நான் 2 இதாக பிரித்து வச்சுருக்கேன். பேசிக் டூல்ஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, பேசிக் டூல்ஸ் எதுக்கு அப்படின்னா, பேசிக் டூல்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு பேசிக்காக கொஞ்சமாக அமௌண்ட் செலவு பண்ணி நீங்கள் அதை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒரு பஞ்ச் நீடில் ப்ராஜெக்டை பண்ணி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட முடியும். அதுதான் பேசிக் டூல்ஸ். அட்வான்ஸ் டூல்ஸில் என்னென்னா, கொஞ்சம் உங்களுடைய ப்ராஜெக்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக தெரியணும், க்ரூமாக தெரியணும், அதுக்கான ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுக்குறது, அதை நீங்கள் நல்லா நீட்டாக பண்ணுறதுக்கு இன்னும் அதில் என்ன எஃபெக்ட்லாம் போட முடியும், அதுக்கான ஒரு ஈஸியாக ஆக்கிறதுக்கான ஒவ்வொரு டூல்ஸும் அட்வான்ஸ் டூல்ஸில் நான் கேட்டகரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பேசிக் டூல்ஸில் என்னெல்லாம் வரும்னு பார்த்துடலாம். இப்போ பேசிக் டூல்ஸில் ஃபஸ்ட்டு நமக்கு ஃபேப்ரிக் தேவை. இதெல்லாம் என்ன ஃபேப்ரிக் அப்படின்றதெல்லாம் நான் லேட்டராக வர டாப்பிக்கில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பஞ்ச் நீடில் தேவை. பஞ்ச் நீடில் என்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்குது. நான் அதை எல்லாத்தையும் உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த மாதிரி 4 செட்டு நான் வச்சுருக்கேன். இது கூட இந்த உட்டன் கூட இதுதான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. இது 1200 வரும். இது 600 சம்திங். இது 550. இதுவும் சேர்ந்து வரும். இது கூட இந்த 2 நீடில் வரும். இந்த நீடில் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இது கூடயும் நிறைய நீடில்ஸ் வரும். இந்த பிங்க் கலர் கூட இது 1 2 3 4 5 6 நீடில்ஸ் வரும். இது கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்புறம் இது கூட 3 நீடில்ஸ் வரும். ஒன்று இதில் இருக்குது, இது ஒன்று, இது ஒன்று. இதில் 3 வரும், இதில் 6 வரும், இதுலேயும் ஒரு 3 வரும். இது நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, ஃபிக்ஸடாக அதிலே இருக்கக்கூடிய நீடில்ஸ். இத்தனை டைப்ஸ் ஆஃப் பஞ்ச் நீடில்ஸ் நான் வச்சுருக்கேன். இது நீங்கள் பேசிக்காக கற்றுக்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த நீடில் வாங்கலாம். உங்களுக்கு ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருக்கும். ஆனால் இது குவாலிட்டி இஷ்யூ வரும். எல்லாருக்கும் கரெக்டாக வருமானா வராது. எனக்கு இந்த இடத்துல இது டைட் பண்ண முடியாது, ஸோ பஞ்ச் பண்ண முடியாது. ரிவர்ஸில் வந்துடும். இது இப்படி வந்துடும். இந்த மிஸ்டேக் இருக்குது. அதனால் என்னால் இதை ஒர்க் பண்ண முடியாது. எல்லாருக்கும் அதனால் நமக்கு கரெக்டாக வருமானு தெரில. ஆன்லைனில் தான் கிடைக்கும், பார்த்து தான் வாங்கணும். இதை விட ஒரு 30 ரூபாவோ என்னவோ இது அதிகமாக இருக்கும். இதுவும் அந்த உட்டன் மாதிரி தான். ஆனால் இந்த நீடலோட இந்த மெட்டல் யூஸ் பண்ணியிருக்க மெட்டல் அண்ட் இந்த நீடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா தெரியல, கொஞ்சம் ஒரு டேமேஜ் இருக்கும். ஏதோ ஒரு நீடலில் பார்க்க தெரியுதா தெரில. ஒர்க் பண்ணும்போது நம்ம துணியில் ஒரு மாதிரி மாட்டோம். இது ஆனால் பரவாயில்ல. இதை கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல. இது நம்ம பேசிக்காக நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நீடலே வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் நான் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நீடல் வாங்கிக்கலாம். இதில் எந்த குறையுமே இருக்காது. இதுலேயுமே 5 நீடல் வரும். எனக்கு 3 தான் வந்துச்சு, என்னன்னு தெரில. நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது உங்களுடைய சாய்ஸ் தான், நீங்கள் எந்த நீடல் வாங்குவீங்களோ வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் யான் தேவை. நான் இப்போதைக்கு உங்கள்கிட்ட ஹாபி ஸ்டோரில் இருக்கிற நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹாபி ஸ்டோரில் இருந்து வாங்குகிற யான்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வெயிட் லைட் வெயிட் 3ஆம் நம்பர். இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போது பேசிக்காக ஒரு யான் காட்டுறேன். அதுக்கப்புறம் சிசர் பாருங்கள். இது நம்ம சும்மா நார்மலாக ஒரு தையல் முடிஞ்சோன்னா கட் பண்ணுறதுக்கு நான் இந்த சிசர் வச்சுருக்கேன். இந்த சிசரை நோட் பண்ணிங்கன்னா தெரியும் இதோட எட்ஜஸ் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி கர்வாக இருக்கும்.
இந்த மாதிரி சிசர் பொதுவாக வாங்காதீங்க. வாங்கினீங்கனாலும் பரவாயில்ல, வச்சுக்கோங்க. சின்ன சின்ன இந்த நூல் கட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அது போக உங்களுக்கு வந்து இந்த கட் பைல் ஸ்டிச்னு ஒன்று வரும். அதுக்கெலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸாக இருக்கிற மாதிரி சிசராக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். ஒரு சிலது எப்படி நல்லா கர்வாக வந்து ஷார்ப்பாக இருக்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். சிசர் தானே சும்மா ஏனோ தானேன்னு எதோ வாங்காதீங்க, பார்த்து கூட நீங்கள் சிசர் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம நீடல் வாங்கும்போது அது கூட வந்து த்ரெட்டர் கொடுப்பாங்க, 1 or 2 அவ்வளோதான் கொடுப்பாங்க. நம்ம இதை வந்து பத்திரமா வச்சுக்கணும். எவ்வளோ பெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஏன்னா இது வந்து தனியாக கிடைக்காது, அதனால் இதை வந்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ, ஃபெவிகாலோ இல்லை வேறு ஏதோ ஒரு கம்பெனியோட ஃபேப்ரிக் க்ளூ வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக என்ன தேவைன்னா எம்ப்ராய்டரி ஹூப். எந்த சைஸ்லனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து உங்களோட ஹூப் சைஸ் வந்து நீங்கள் இங்கே மாற்ற போகிறீங்க, அவ்வளோதான். பேசிக்காக கற்றுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹூப் இருந்தால் நமக்கு வந்து கையில் அப்படி பிடிச்சி பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சைஸில் வாங்கிக்கிட்டிங்கன்னா கிளாத்தும் அதிகமாக வேஸ்ட் ஆகாது, பண்ணுறதுக்கும் நமக்கு வந்துட்டு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இதுதான் பேசிக் டூல்ஸ். இந்த டூல்ஸ் இருந்தால் உங்களால் வந்துட்டு நீங்கள் ஒரு பஞ்ச் நீடில் ப்ராஜெக்ட் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். இப்போ வந்துட்டு அட்வான்ஸ் டூல்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபில் ஷீட். இந்த ஷீட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட், இப்போ இது ஒரு ப்ராஜெக்டு முடிச்சிருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, க்ளூ வந்து பேசிக் டூல்ஸை சொல்லியிருப்பேன்னா, அந்த க்ளூ வந்து இங்கே தான் இந்த மாதிரி இப்படிலாம் த்ரெட்லாம் நின்றுட்டுல இதெல்லாம் பிடிச்சி இழுத்தா வந்துடும். அதனால் இங்கே க்ளூ போடுவோம். அதுக்கப்புறம் பேக் சைடு இப்படியே விட்டால் நல்லா இருக்காதுல்ல, நீட்டாக இருக்காது. இதை கவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த ஃபெல் ஷீட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபெல் ஷீட் இல்லைன்னா லெதர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை விட இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் இது வந்து நல்லா நீட்டாக இருக்கும், நல்லா ப்ரீமியம் லுக்கு கொடுக்கும். அண்ட் இது வந்து ஒட்டுனா வந்து லைஃப் வருமானு கேட்டால் வராது, சுற்றி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இதில் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கிற ப்ராஜெக்ட் பார்க்குறீங்க. இப்போ ஃபினிஷ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கலராக கிடைக்கும் ஃபெல் ஷீட் வந்து. இதே கலருக்கு நான் வந்து ஃபெல் ஷீட் போட்டு ஒட்டியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஃபெல் ஷீட்டு ஆர் லெதர் எல்லாமே போட்டு அப்படி இருக்கும். லெதர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சுற்றி தைக்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும், பிரிஞ்சு வராமல் இருக்கும் சீக்கிரமாக, அதுக்காக. ஆனால் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து க்ரோஷே நீடில் இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட க்ரோஷே நீடில் இல்லை, நான் வந்து எப்படி இருக்கும்னு ஸ்க்ரீனில் காட்டுறேன், மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் வந்து கையில் தைக்கிறதுக்கான ஊசி. இது வந்து நான் ஹாபி ஸ்டோர்லேருந்து வாங்கினேன். இதுவும் க்ரோஷேயில் தான் யூஸ் பண்ணுவாங்களோ என்னவோ தெரியல. நல்லா திக்காக இருக்குது இந்த நீடில். வந்து ஒன்று சின்னது ஒன்று பெருசுன்னு இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. இது என்ன பர்பஸ்க்காகனா, நம்ம லெதர் வந்து பேக் சைடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி சுட்டி தைக்க வேண்டியிருக்கும்ல, அது வந்து நம்ம இந்த மாதிரி திக்கான ஊசி வச்சு இறக்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நம்ம நார்மலாக கையில் தைக்கிற ஊசியை நான் வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வச்சு நம்ம பண்ணும்போது நீடிலே வந்து ரொம்ப பெண்ட் ஆகிடுது. இதை பார்த்தா அவங்களுக்கு தெரியுதா தெரியல பாருங்கள், நிறைய எனக்கு பெண்ட் ஆகி போயிருக்கும். இது வந்து சரியில்லை, நம்ம நார்மலாக கிடைக்குமே அந்த இது வந்து நான் அந்த மேஜிக் நீடில் பேஜ்லேருந்து வாங்கினேன். நல்லா திக்காக குவாலிட்டி நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீடில் ஆர் க்ரோஷே நீடில் வாங்கிக்கோங்க. க்ரோஷே நீடில் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த நீடில் வந்து இந்த மாதிரி தைக்கிறதுக்கு. க்ரோஷே நீடில் வந்து இந்த மாதிரி ஜடை பின்னல் மாதிரி தெரியுதா, இது வந்து நான் க்ரோஷே நீடில் வச்சு பண்ணலை, ஜடை பின்னல். நம்ம நார்மலாக ஜடை பின்னுற பின்னல் தான் பின்னி இப்படி ஒட்டியிருக்கேன். ஆனால் இது வந்து க்ரோஷே நீடில் இருந்தது அப்படின்னா சிங்கிள் செயின் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி ஓட்டலாம், அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஜடை பின்னல் நம்ம கையால் பின்னும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக தான் க்ரோஷே நீடில் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற. இது ஒரு ஃபினிஷிங் மெத்தட், இந்த மாதிரி நீட்டாக வர்றதுக்காக அந்த நீடில் அதை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குட்டி வாக்கும் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து 500 அபோவ் 550 ஆர் 590க்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். இது எல்லாம் டஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்ம கட் பைல் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் நிறைய டஸ்ட் கலெக்ட் ஆகும். அதெல்லாம் நம்ம வந்து கையால் தட்டி எடுக்க கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு வாக்கம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை வேக்கம் வாங்கலை அப்படின்னா இது வந்துட்டு ஒரு இது பேர் என்ன சொல்லுவாங்க, டென்ட் ரோலராக ஏதோ ஒரு பேர் வரும். இந்த ட்ரெஸ்லலாம் வெள்ளையாக அதெல்லாம் மிஷினில் போட்டால் நூலாக இருக்கும்ல, அதெல்லாம் இப்படி நம்ம இது பண்ணோன்னா ஒட்டி அதில் எடுத்துரும். எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருப்பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பீல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு புதுசாக யூஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து 170 என்னவோ தான் வந்துச்சு. மினி ஷோவில் இருந்து நான் வாங்கியிருந்தேன். வேக்கம் உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த மாதிரி நீங்கள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இதோட வேக்கம் தான் பெஸ்ட்டு. ரெண்டுமே வாங்கி வச்சாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு க்ளூ கன் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கேன். ஏன்னா இது வந்து 150 வாட் 150 வாட் வாங்கிக்கோங்க. அதோட கம்மியாக வாங்கினீங்கன்னா நான் வந்து ஒரு சில ரிவ்யூஸ் பார்த்தேன். அந்த டைமில் ஒட்டுது, ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து எடுத்தோம் அப்படின்னா அது பிறந்து வந்துடுது அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அதனால் நான் 150 வாங்கினேன். நல்லா பெருசாகவும் இருக்குது நமக்கு. ஆனால் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு குட்டியாக இருந்தால் கொஞ்சம் ஹேண்டியாக ஈஸியாக இருக்கும். குட்டியாக இருந்தாலும் 150 வாட்டில் இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. க்ளூ கன் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா மடித்து ஒட்டுற மாதிரி வரும். இப்படி ஒரு மாதிரி மடித்து ஒட்டுற மாதிரிலாம் வரும். அதுக்கு வந்து நம்ம சாதாரண க்ளூ போட்டோம்னா ரொம்ப டைம் எடுக்கும், சரியாக ஒட்டாது. க்ளூ கன்னா டக்குன்னு ஸ்டிக் ஆகிடும், ஈஸியாகவும் இருக்கும். அதுக்காக தான் அதுவும் வாங்கிக்கிற சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் வாங்குறதும் வாங்காததும் உங்களுடைய இஷ்டம் தான். இதெல்லாம் ஆப்ஷனல். அதனால தான் நான் வந்து இதெல்லாம் அட்வான்ஸ் டூல்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இல்லாதது உங்களுக்கு தேவைப்படுறது, ஆனால் நான் வந்து இப்போதைக்கு வாங்கலை. அந்த மாதிரி இன்னும் ஒரு 2 திங்ஸ் இருக்குது. அது வேணும்னா உங்களுக்கு வாங்கிக்கோங்க. எம்ப்ராய்டரி ஸ்டாண்ட் ஒன்று. நம்ம நார்மலாக ஹூப் இப்படி இருக்குன்னா, ஒரு நிமிஷம், ஹூப்பு நம்ம எப்படி இருக்குன்னா இப்படியே தான் கையில் பிடிச்சி நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஹூப்போட ஸ்டாண்டும் சேர்ந்த மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அது வந்துட்டு ஒரு சைஸ்னால் அந்த ஒரு சைஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ட்ரிம்மர் வாங்கிக்கோங்க. அந்த கட் பைல் ஸ்டிச்சுன்னு சொல்கிறேன்ல, அதுக்கு வந்து யூஸ் ஆகும். என்கிட்ட வந்து இப்போதைக்கு ட்ரிம்மரும் அந்த எம்ப்ராய்டரி ஸ்டாண்டும் இல்லை. ஆனால் அது வந்து எது மாதிரி வாங்கலாம் அப்படின்றது வந்து நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். என்னடா திடீர்னு வேறு ட்ரெஸ்ஸில் இருக்கேன்னு நினைக்காதீங்க. டக்குன்னு வெளியே போயிட்டு வர வேண்டியது வேலை இருந்துச்சு, அதனால தான் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் நாலேஜ். ப்ராடக்ட் நாலேஜில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த டூல்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எதுக்கு யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இப்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஃபேப்ரிக்லேயே நமக்கு காட்டன் இருக்குது, லினன் இருக்குது, மாங் கிளாத் இருக்குது, கேன்வாஸ் இருக்குது, ஜூட் பேக் இருக்குது. சரி, ஜூட் பேக்லேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஜூட் மெட்டீரியலாகவும் கிடைக்கும், அது ஜீன் மெட்டீரியல். இந்த மாதிரி ஃபேப்ரிக்லேயே இத்தனை மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நான் என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இல்லாததை நான் வந்து ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து காட்டன் மெட்டீரியல். காட்டன் வந்து காட்டனில் என்கிட்ட வேறு எந்த கிளாத்தும் இல்லை. ஸோ வந்து நான் ஒரு காட்டன் கர்ச்சீஃப் தான் காட்டுறேன். நார்மலாக காட்டன், ஒரு காட்டன் சுடிதாரோ நைட்டியோ எதோ எடுப்போம்ல, அந்த காட்டன் அதுலேயே நம்ம ஒர்க் பண்ணலாம். எந்தெந்த நீடில் வச்சு ஒர்க் பண்ணணும், எந்தெந்த யான் வச்சு ஒர்க் பண்ணணுன்ற இது இருக்குது. அதெல்லாம் நான் பின்னாடி வர டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காட்டன் ஃபேப்ரிக். அடுத்து வந்துட்டு மாங் கிளாத். மாங் கிளாத்து அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும். இதில் நிறைய ஹோல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்ல விசிபிளாக தெரியும் பார்த்தா. இந்த மாதிரி தான் இருக்கும். பஞ்ச் நீடலுக்குன்னே உள்ள கிளாத் அப்படின்னா இந்த மாங் கிளாத் தான். இது வந்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டியில் வாங்கிக்கிட்டிங்கன்னா எல்லா நீடில் வச்சும் உங்களுக்கு இந்த மாங் கிளாத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2வது வந்துட்டு பாப்ளின் கிளாத். பாப்ளின் கிளாத்து வந்துட்டு நம்ம வந்து லைனிங்லாம் கொடுப்போம்ல, சுடிதாருக்கு உள்ள லைனிங் கொடுக்குறது, காட்டன்லாம் கொடுப்போம், ஆனால் பாப்ளின்லேயும் கொடுப்பாங்க. அப்புறம் இன்ஸ்கர்ட் தைக்கிறது, அதெல்லாம் இந்த மாதிரி பாப்ளின் கிளாத்தில் தைப்பாங்க. அந்த இது தான் நம்ம நார்மலாக பக்கத்தில் உள்ள துணிக்கடையில் கேட்டாலே கிடைக்கும். பாப்ளின் கிளாத் இப்படி தான் இருக்கும். இதில் உள்ள ஹோல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப விசிபிளாக தெரியாது, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இதுதான் பாப்ளின் கிளாத். காட்டனில் அந்த ஹோல்ஸே நமக்கு வந்து சுத்தமாக தெரியாத மாதிரி இருக்கும். பிளேன் ஃபேப்ரிக்கில் பார்த்தா தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதில் வந்துட்டு சின்னதாக மைக்ரோ ஹோல்ஸ் மாதிரி நமக்கு தெரியும் பாப்ளின் கிளாத்து. நமக்கு நார்மலாக கடையில் கேட்டால் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு கேன்வாஸ் கிளாத் வந்துட்டு மாங் கிளாத் மாதிரியே கொஞ்சம் இருக்கும். ஆனால் மாங் கிளாத்தில் வந்துட்டு நூல் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்குன்னா இதில் வந்துட்டு நூல் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஹோல்ஸ் எல்லாமே அதில் இருக்க மாதிரி தான். ஓரளவு நல்லா விசிபிளாக தெரியும். அந்த அளவுக்கு பெசத்துலனாலும் இது வந்து தெரியும். சிமிலர் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து அதை விட நல்லா பெட்டராகும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கா மாங் கிளாத். பாருங்கள், ஒரு மாதிரி மட்டி மாதிரி நிற்கும். மாங் கிளாத் இப்படி இருக்கும். கேன்வாஸ் வந்து இப்படி இருக்குமா. இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது. கேன்வாஸ், மாங், பாப்ளின், காட்டன், இவ்வளோ ஃபேப்ரிக்கு என்கிட்ட இருக்குது. இது போக இன்னும் ஒரு சில ஃபேப்ரிக் இருக்குது. லினன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
அதுவும் ஒரு மாதிரி நூல் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபேப்ரிக் தான். அதை நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். நீங்கள் கடையில் போய் கேட்டால் கூட இல்லைன்னு கிடைக்கும். அதில் என்னென்ன நீடில்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ அதுக்கான ஒரு சஜெக்ஷன் வந்து என்னால் இதில் கொடுக்க முடியாது. அண்ட் ஜீன்ஸ் மெட்டீரியல் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கான நான் லேட்டராக சொல்கிறேன். ஜீன்லேயும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அப்புறம் ஜூட் மெட்டீரியல், அதுலேயே நம்மளால் பஞ்ச் நீடில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இத்தனை மெட்டீரியலில் நம்மளால் பஞ்ச் நீடில் வச்சு ஒர்க் பண்ண முடியும்.